ராமர் எவ்வாறு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்? அனைவருக்கும் ராமநவமி ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஆனால் ராமர் எவ்வாறு உலகத்தை விட்டு பிரிந்தார்? ஹனுமானை ஏன் மாயமானார்? ஹனுமான் இப்போது எங்கு உள்ளார் என்பவை பலருக்கு தெரியாது. இந்த வீடியோவை ஒவ்வொரு ராம பக்தரும் ஹனுமான் பக்தரும் கடைசி வரை பார்க்க வேண்டும். ராமர் ராவணனை வதம் செய்த பின்பு திரேதாயுகம் முடியும் நேரம் வந்தது. ராமரின் அவதாரம் முடிவடையும் நேரம் வந்தது. அப்போது சிவபெருமான் மற்றும் பிரம்மா யமனை அழைத்து, ராமரிடம் செல், அவரின் அவதாரம் நிறைவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினர். ஆனால் யமன் எவ்வளவு முயன்றாலும் ராமரிடம் செல்ல முடியவில்லை. ஏனெனில் ஹனுமான் சிவபெருமானின் அங்கமாகியவர் எப்போதும் ராமருக்கு காவலராக நின்று யாரையும் அருகில் செல்ல விடவில்லை. ஒரு நாள் சிவபெருமான் ராமரின் கனவில் வந்து கூறினார், ராமா, உன் அவதாரம் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யமன் வெளியே காத்திருக்கிறார், ஆனால் ஹனுமான் அவரை தடுத்து நிற்கிறார். ராமர் உணர்ந்தார். மறுநாள் ராமர் சீதை கொடுத்த மோதிரத்தை ஒரு துளையிலே தவறவிட்டார். அப்போது அவர் ஹனுமானை அழைத்து, ஹனுமா, சீதை கொடுத்த மோதிரம் தவறுதலாக இந்த துளையில் விழுந்துவிட்டது. நீ அதை எடுத்து வர முடியுமா என்று கேட்டார். ஹனுமான், பிரபு, நீங்கள் ஆணையிட்டால் போதும், எதையும் செய்வேன் என்று கூறி தன் உடலை எறும்பளவிற்கு சிறிதாக்கி அந்த துளையில் நுழைந்தார். அந்த துளை பாதாள உலகத்துக்கு சென்றடையும். அங்கு நாகராஜாவிடம் மோதிரம் குறித்து கேட்டார். நாகராஜர் ஹனுமானை ஒரு அறைக்குள் அழைத்து சென்றார். அங்கு ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, லட்சக்கணக்கான நகைகள் மற்றும் மோதிரங்கள், பொற்காசுகள் நிறைந்திருந்தன. ஹனுமான் அதிர்ச்சி அடைந்து, நாகராஜா, எனது ராமரின் மோதிரம் எது? நாகராஜர் விளக்கினார். திரேதாயுகத்தில் ராமர் பிறந்தார். ஒரு மோதிரம் பாதாளத்தில் விழும்போது ஒரு வானரன் அதை தேடி வருகிறான். இந்த முறையே 1000 கோடி மோதிரங்கள் இங்கு வந்துள்ளன. ஹனுமான் குழப்பமடைந்து தெளிவானார். அவர் உணர்ந்தார், ராமர் இப்போது உலகத்தை விட்டு போகப் போகிறார். அவன் மோதிரம் கண்டுபிடித்தவுடன் அயோத்திக்கு பறந்து வந்தார். ஆனால் ராமர் எங்கு தேடியும் காணவில்லை. சரையு நதிக்கரையில் ராமர் ஜலசமாதி எடுத்தார். ஹனுமான் கத்திக்கொண்டு பாய்ந்து வந்த போது ராமர் விஷ்ணுவாகி மறைந்து விட்டார். ஹனுமானின் துயரத்தை பார்த்து விஷ்ணு தோன்றி கூறினார், ஹனுமா, இது உன் தவறு அல்ல, இது நிகழ வேண்டிய நிகழ்வு. நீ இந்த பூமியில் தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். நீ எப்போதும் சிரஞ்சீவி. யாரும் ராமநாமம் ஜபித்தால் நீ அவர்களை காப்பாய் என்று கூறினார். ஹனுமான் அதற்கு கட்டுப்பட்டு மோதிரத்தை விரலில் அணிந்து இமயமலையில் ராமநாமம் ஜபித்து வருகிறார். இன்றும் ஹனுமான் ராமநாமம் ஜபிக்கும் ஒவ்வொருவரையும் அருள் செய்து வருகிறார் இன்று நம்பப்படுகிறது. இதுதான் ராமரும் உலகத்தை விட்டும் ஹனுமன் மாயமான பின்னணி கதை. ராமரை நேசிப்பவர்கள் அனைவரும் ஜெய் ஸ்ரீ ராம் என்று கருத்தில் பதிவிடுங்கள்.